வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். இன்னும் உணவு உடல் மட்டும் பாயும், இன்னும் எண்ணங்கள் எங்கும் பாயும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அன்னம் பிறப்பம் நம்மை படைக்கிறது, வளர்க்கிறது, நமது குணங்களை தீர்மானிக்கிறது. அடிப்படையில் அன்னத்திற்காகவே உலகில் பணிபுரிகிறோம். அத்தகைய அன்னம் நமக்கு தாய். அன்னத்திற்கு உரிய மரியாதையை தர வேண்டும். அதை உண்பதற்கு முன் ஒவ்வொரு முறையும் வாழ்த்த வேண்டும். தேசத்தையும் ரோசத்தையும் பலத்தையும் வீரியத்தையும் ஞானத்தையும் இந்த உணவு எனக்கு தரட்டும். எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உலகம் உள்ளளவு குறைவற்ற எண்ணம் கிடைக்கட்டும். என் மனவாக்கு காயங்களெல்லாம் பிடிக்கும், நோய்களெல்லாம் தீர்க்கும் மாமருந்தாக இது அமையட்டும். உனக்கே இது அர்ப்பணமாகட்டும். இதர சூழ்நிலைகளாலும் பிற மனங்களாலும் உணவுக்கு ஏற்பட்டுள்ள அசித்தம் நீங்கட்டும். இந்த உணவு பரிசுத்தம் அடையட்டும். வாழ்க வளமுடன். இன்னொரு பாடல்ல, எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தில் நிலைகாட்ட முடியவில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் விடுமிடமோ ஓர் புள்ளியாகும். இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். என்னவே செயற்கை பொருள்கள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளெல்லாம் இயக்கும் சக்தி என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? உண்ட உணவு உடலாக மாற்றம் பெற்றிருக்கு. தாயினுடைய கர்ப்பத்தில் நாம் வளரும்போது தொற்றுக்கொடியாக நமக்கு அந்த உணவு, தாயினுடைய உணவு நமக்கு உணவாக கிடைக்குது. அதே போல நாம் பிறந்து தாய்ப்பால் உண்டு வளர்றோம். அதன் பிறகு படிப்படியாக நமக்கு நாம் என்ன உணவு சாப்பிட்டோமோ அந்த உணவு தான் இன்றைக்கு உடலாக மாற்றம் பெற்றிருக்கு. உணவை பொறுத்த வரையிலும் சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு என்ற 3 விதமான உணவு இருக்கு. அசைவ உணவு அதற்கு ஏற்றாற் போல ஒரு குணம், எண்ணம், சொல், செயல் அமையும். அதே போல சாத்வீக உணவு, தாவர உணவு, இது ரெண்டும் அல்லாது கலந்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவு தாமச உணவு. இப்ப நாம இதை புரிந்து கொள்ளணும். நமக்கு 4 வழிகளில் நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது. வாழ்ந்தாந்தத்திலிருந்தும், காற்றிலிருந்தும், வெப்பத்திலிருந்தும். இன்னொரு வழி உணவு, நீர். இந்த 4 வழிகளில் நமக்கு எனர்ஜியை எடுத்துக்கொண்டு நாம் உண்ட உணவுல பெறுகிற நீர்ல 1 மடங்கு, உள்ளிலிருந்து 1 மடங்கு, காற்றிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் எடுத்துக்கொண்டு நமக்கு 7 தாதுக்களை கொடுக்குதுங்கிறத நாம தெளிவா புரிந்து கொள்ளணும். அதே போல உண்ட உணவு அது ஜீரணமாகக்கூடிய அளவுக்கு அளவாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ரசமா, ரத்தமா, மாமிசமா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, சுக்கிரமா மாறி இந்த உணவு 7 தாதுக்களாக மாறி நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி மீறி மாறி முரணாக நாம சாப்பிட்டோம் என்று சொன்னா அதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அதே போல இப்ப எண்ணத்துக்கு வருவாங்க. சாமி என்ன சொல்றேன்னா, இன்னும் எண்ணங்கள் எங்கும் பாயும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு உணர்ச்சி நிலை எண்ணம், உணர்வு நிலை எண்ணம், அமைதி நிலை எண்ணம், பேரானந்த நிலை எண்ணம். இந்த 4 விதமான எண்ணங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நம்ம உணர்ச்சி நிலை எண்ணங்களால தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பத்தை கொடுக்கும். எண்ணம், சொல், செயல் துன்பம் தரத்தக்க அந்த செயல்களை வேண மாற்றி அமைத்து கொண்டு அந்த தெய்வீக அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய அந்த ஒரு நிலை தான் வேற நமக்கு சுவாமிஜி அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. மனவளக்கலை மூலமா மனதை வளப்படுத்தி நாம அந்த இறைநிலை இணைப்போடு அந்த பேரானந்த நிலையில இணைந்து இருந்து சிற்றின்பங்கள் எல்லாமே நம்ம அளவுமுறை கடைபிடித்து அந்த பேரின்ப நிலையிலேயே இருந்து வாழும்போது அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. ஒட்டுமொத்த இன்றைக்கு புகழிடம்போடு இருக்கக்கூடிய அனைத்து மகான்களும்
அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து வாழ்ந்தவர்கள். இதை நாம புரிந்து கொள்ளணுங்க. உணவுல சாத்வீக உணவாக நாம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு சாத்வீக குணங்களை கொடுக்கும். நம்முடைய எண்ணம், செயல் எல்லாமே சாத்வீகமாக இருக்கும். அந்த நாம எண்ணக்கூடிய எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்லுவாங்க. சாமி என்ன சொல்றாங்க, உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்கும் பாயும் என்று சொல்றாங்க. இதை புரிந்து கொண்டு நாம வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன்.